இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் செப்டம்பர் 3ஆம் தேதி 2024 செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 18ஆம் திருநாள், பூரம் நட்சத்திரம், சிம்மராசி, அமாவாசை திதி. அற்புதமான திதி. அதுவும் ரொம்ப முக்கியமாக பூர நட்சத்திரம்ங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். பொதுவாகவே பெண்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய நாள். ஏன்னா சிம்ம ராசியில் பூர நட்சத்திரம், சந்திரன் சஞ்சாரம் பூர நட்சத்திரத்தில், சூரியன் சஞ்சாரம் உத்திர நட்சத்திரத்தில். ஸோ பேசிக்கலாக சூரியனும் சந்திரன் சேர்ந்து இருக்கக்கூடிய அருமையான அமாவாசை யோகம். அதுவும் சுக்கிரனுடைய ஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால பெண்களுக்கு அபாரமாக இருக்கக்கூடிய நாள். மகர ராசி அல்லது மகர லக்னம், திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து, இல்லைன்னா மோர் மாதிரி இருந்ததுன்னா போகிறோம், அதை சாப்பிட்டு போனீங்கன்னா போகிறோம். பயங்கரமான சந்தோஷம் இருக்கும். நிறைய பேருக்கு செலவுகள், சுப விரயங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், பயணங்கள்னால விரயங்கள். பெண்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இன்றைய நாள் செய்யலாம். சில விரயங்கள் தவிர்க்க முடியாது, ஆடம்பரமான செலவுகள், இதெல்லாமே இன்றைய நாள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வாழ்க்கை துணையோட சந்தோஷமே இல்லை சார். எப்போவுமே சண்டையாகவே போயின்னு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு இணக்கமே இல்லை சார். நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக உட்காந்து பேசி பல வருஷங்க ஆச்சு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்துணை பேருக்குமே மன மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு. பயங்கரமான ஏற்றம் கொடுக்கக்கூடிய அற்புதமான மேக்னெட் மாதிரி இருக்கும். ஆகர்ஷணம்னு சொல்லுவோம். அது இன்றைய நாள் அற்புதமாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு ஃபேமிலி லைஃப் சிறந்து விளங்கும், புகழ் அடையக்கூடிய வாய்ப்புகள், ஆடம்பரமான சந்தோஷமான இடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. நிறைய பேர் இன்றைய நாள் ஐஸ்கிரீம் கூட சாப்பிடுவீங்க. மன மகிழ்ச்சி இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அதுவும் பெண்களுக்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. கொடுக்க வேண்டிய பாக்கிகள், பணம் இதெல்லாம் வசூலாகக்கூடிய பிராப்தம், விலை உயர்ந்த பொருட்கள் ஒரு சில பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு, மனை, வாகனங்கள் முழுக்க முழுக்க அலங்காரப்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். வீட்டில் சும்மாவே உட்காரவே முடியாது. அலங்காரம் செய்யக்கூடிய ஆடம்பரமான விஷயங்கள் வாங்குவீங்க. சூரியனும் சுக்கிரனும் சேரும் பொழுது பெரிய பெரிய சிலைகள் வாங்கக்கூடிய பிராப்தம். அது வீட்டை அழகாரப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தரம். அதுவும் தெய்வ சிலைகளாக இருக்கும், அம்மன் சிலைகளாக இருக்கும், வாராகி அம்மன் சிலைகளாக இருக்கும். இதெல்லாம் வாங்கலாமான்னு கேட்டால் உங்களுடைய சுய ஜாதகங்கள் நல்லா இருக்கும் பொழுது வாங்கலாம். அப்படி இல்லைன்னா தவிர்த்து கொள்வது நல்லது. ஷோகேஸ் மாதிரி ஒரு வாட்டர் பாடி மாதிரி வாங்கிக்கிறது நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டு ஆடம்பரப்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் நீங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. உடம்பு ஆரோக்கியம் அருமையாக இருக்கும். பெண்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காசி விசாலாட்சி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மகிழ்ச்சினா மகிழ்ச்சி, புகழ்னா புகழ், கீர்த்தினா கீர்த்தி. அதுவும் மிதுனத்தில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்றைய நாள் உங்களை யாருமே ஒருத்தர் கூட உங்களை குறைய சொல்ல மாட்டாங்க. கரையும் இல்லை, குறையும் இல்லை அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் தான். மிதுனத்தில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு அருமையான நற்பெயர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், ரொம்ப ஆடம்பரமான விஷயங்கள் நீங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம், வெளியூர் வெளிநாடுகளுக்கு கூட பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்பும். மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உங்களை புகழ்ந்து தள்ளுவாங்க. அந்தளவுக்கு ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். சில பேர் வண்டி வாகனங்கள் கூட வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது ஆண்களுக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாயகி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் கிரே நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது சந்திரன். ஸோ தேவையான பணம் கண்டிப்பாக வரும். பணம் வரும்னு சொல்கிறதோட சந்தோஷத்திற்கு செலவு நிறையா பண்ணுவீங்க. சந்தோஷமான செலவு, சாப்பாட்டுக்காக செலவு, தின்பண்டங்களுக்காக செலவு, போட்டுக்கக்கூடிய உடைகளுக்காக செலவு, மனசுக்கு உடம்புக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இன்றைய நாள் இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் அதிகமாக இருக்குது. மோஸ்ட்லி இன்றைய நாள் பெண்களுக்கு தேவையான எல்லா விதமான வஸ்துக்களும் கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள். சில பேர் வாசனை திரவியங்கள்லாம் வாங்குவீங்க. அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் குங்கும நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சூரியன் சந்திரன் 2ம் சேர்ந்து இருக்கு. அது சுக்கிரனுடைய நட்சத்திரங்கும் பொழுது 5 கன்னி பெண்களை வீட்டுக்கு கூப்பிட்டு ஜம்முன்னு சாப்பாடு போட்டு பால் பாயசத்தை தானம் பண்ணும் பொழுது சகல விதமான தோஷங்கள் கிளியர் ஆகும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, 7ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கிறது. சனி வக்கரமாக இருக்கும் பொழுது 7ஆம் இடத்துல கரெக்டாக சூரியன் இருக்கும் பொழுது அதனுடைய பார்வை பலத்தினால் வரவேண்டிய ரிசல்ட்டு
உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் 50% குறைஞ்சிரும். அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிற மாதிரி பக்கத்தில் வரும், ஏதாவது சம்மந்தமில்லாத ஒரு விஷயத்துக்கு டிஸ்கனெக்ட் ஆகிடும். நிறைய பேர் வந்து இப்போ ரீசன்ட் பாஸ்ட்டாக வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் கூட நான் பார்த்தேன். நித்தியப்படி சந்தியாவந்தனம் செய்யக்கூடிய பையனுக்கு பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கனெக்ட் ஆகிடுது. அந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடுதான். நித்திய கர்ம அனுஷ்டானங்கள் செய்யக்கூடிய நபர்கள்னு சொல்லி செப்பரேட்டாக அதில் ஒரு காலம் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். எப்படி நம்ம சொல்கிறோம் 5 வேளை நாம் தொழுகிறோம் அப்படிங்கிற மாதிரி, நித்திய கர்ம அனுஷ்டானங்கள் காலையில், மத்தியானம், சாயந்தரம் சந்தியாவந்தனங்கள் கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் போட்டால் தான் கரெக்டு. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் தெரியது கிடையாது. நம்ம கலாச்சாரம் என்னன்னு தெரியாத ஆட்களுக்கு நம்ம பையனை கொடுக்கும் பொழுது அல்லது பொண்ணை வாங்கும் பொழுது பெரிய சங்கடங்கள் இருக்கிறது. இதெல்லாம் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். எல்லாருடைய வீட்லேயுமே நம்ம வம்சமாக நம்ம ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணக்கூடிய வரனை பார்க்கணும். தயவுசெய்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க குழந்தைகளுக்கு சங்கடம் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன் இதெல்லாம் சொல்லணும்னா, இந்த சனி வக்கரமாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நேர்மையாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நிறைய அவப்பெயர் கிடைக்கும். அவங்களுடைய மனசு கஷ்டப்படுற மாதிரி, கோணம் நடக்கிற மாதிரி ஏற்படும். அதை தவிர்த்து கொள்ளக்கூடிய அம்சங்கள் இருக்குது, கவனம் தேவை. சந்தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். அதை இழந்து பணத்தை சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாதிரி பணமே வேண்டாம், நாட் ரிக்வயர்ட். அது என்ன இருக்குதோ சாப்பிட்டு ஜம்முன்னு ஜாலியாக சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம். தெய்வ பக்தி இருக்கக்கூடிய பசங்களுக்கெல்லாம் நல்ல வரணமயம், தைரியமாக இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கும். ராசி நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறது. வெளியூர் வெளிநாடுகள் இன்பச் சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்புகள். சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறது. மலை பிரதேசங்களுக்கு சென்று வரக்கூடிய, குளிர் பிரதேசங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. கன்னி ராசியில் பிறந்திருக்கக்கூடிய, குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம் இல்லாத தாம்பத்திய உறவு கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இப்போ இன்றைய நாள் சரியாக போயிடும். அதுவும் பெண்கள் ரொம்ப மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. நிறைய பயணங்கள் செய்யக்கூடிய, தேவையான சந்தோஷமான விரயங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் சூரியனும் உட்கார்ந்துருக்காரு. எப்படி சுக்கிரன்னா, சந்திரன் என்ற நட்சத்திரம் சுக்கிரன். விலை உயர்ந்த பொருட்கள், ராஜ அதிகார பதவிகள், ப்ரமோஷன், நண்பர்களுடைய ஒத்துழைப்பு, பெரிய கிஃப்ட்டு, இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நினச்சிங்கன்னா போகிறோம், இட் வில் ஹேப்பன். இமேஜின், அது நடந்துடுச்சுன்னா போதும். இன்றைய நாள் எல்லாமே சந்தோஷமாக பல விஷயங்கள் நடக்கும். எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடக்காது. தைரியம், தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படும் பொழுது பல விதங்களில் ஏற்றங்களை கொடுக்கும். அமோகமான நாள்னு சொல்லலாம். பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி ஒரு காரியத்தை பளிச்சுன்னு முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். எல்லாரும் ஃப்ரெண்டு தாங்க. பெரிய பெரிய ஆட்கள்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்டாக மாறக்கூடிய அம்சங்கள் இருக்குது. அது பெரிய ஒரு பொருளை கொடுக்கும், பெரிய ஒரு கௌரவத்தை கொடுக்கும், செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். சில பேருக்கு ப்ரமோஷன், சில பேருக்கு சர்டிஃபிகேட்டு, சில பேருக்கு கேடயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், உங்கள் இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். வேலை தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். ரொம்ப முக்கியமாக இன்றைய நாள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு நடப்பது பணத்தை கொடுக்கும். ஏன்னா 2, 6, 10 கூடிய பாவகங்கள், அது ரொம்ப முக்கியமான பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு 5ஆம் வீட்டில் செயல்படுவதுங்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இல்லத்தரசிகள் சொல் பேச்சு கேட்டு நடக்கும் பொழுது நீங்கள் சக்ஸஸ் கொடுக்கும். வீட்டில் முடிஞ்சால் இன்றைய நாள் காலையிலே கொஞ்சம் வெத்தலை பார்க்க ஒரு கிராம்பு எடுத்து உங்கள் பர்ஸில் வச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பணம் வரும். அது மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த இடத்துல போனாலும் சரி, எந்த வேலைக்கு போனாலும் சரி, கண்டிப்பாக எல்லாருமே உங்ககிட்ட ஒரு வசீகரம் இருக்கும். அதனால் உங்கள் காரியத்தை ஈஸியாக ஜெயிக்க முடியும். நிறையா பேருடைய மனசை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் நிறைந்த ஒரு நாள். அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுடைய சப்போர்ட் பயங்கரமாக இருக்கும். வீட்டில் அம்மா அப்பாவுடைய அனுகிரகம் நல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அம்மா அப்பாவோட நல்ல ஒரு கோவிலுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள், தான தர்மங்கள் நிறையா செல்லக்கூடிய வாய்ப்புகள். சுக்கிரனும் சூரியனும் இணையும் பொழுது காலபுருஷனுக்கு 5ஆம் வீடுனா, தனுசு ராசி லக்னத்திலேருந்து பார்க்கும் பொழுது 9ஆம் இடம் பாக்யஸ்தானம். குலதெய்வத்துடைய கோவிலுக்கு போய் அபிஷேக ஆராதனைகள் கொடுத்து பஞ்சாமிர்த அபிஷேகத்தை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா
நீங்கள் நினச்ச ரொம்ப முக்கியமான காரியம் அடுத்த 40 நாட்களும் நடக்கும். 40 டேஸில் நடக்கும். அந்தளவுக்கு ஒரு வைராக்கியமாக நீங்கள் செய்யலாம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் உதவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தான தர்மங்கள், பூஜை புனஸ்காரங்கள், ஆன்மீகம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். அதுவும் இன்றைய நாள் இல்லத்தரசிகளுக்கு, பெண்களுக்கு அபாரமாக இருக்குது. ஆண்களுக்கு ரொம்ப முக்கியமான கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய நாள். ஒரு மாதிரி இடுக்காக இருக்கும், ஒரே ப்ரெஷராக இருக்குல்ல, அந்த ப்ரெஷரில் காலி ஆகிடும். எல்லாருடைய ஆதரவும் கிடைக்கும். யூகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சூரியனும் சுக்கிரனும், சந்திரனுடைய நட்சத்திரம் சுக்கிரன் பூர நட்சத்திரம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் செலவு பட்டை கலப்பம். காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு, குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய செலவு, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய செலவு, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மன கஷ்டங்களுக்கான தீர்வு, இதெல்லாம் நீங்கள் சொல்லணும். எனக்கே அஷ்டமத்தில் சந்திரன் போகிறானே, நான் எங்கே சொல்கிறதுன்னு கேட்காதீங்க. இல்லைன்னா அந்த ப்ரெஷர் நீங்கள் தாங்குற மாதிரி ஒரு நிலைமை வரலாம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக உணவில் கவனம் தேவை, பயணங்களில் கவனம் தேவை, உடைமைகளில் கவனம் தேவை. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. நல்லா இருப்பீங்க. திருப்பதி தான். ஏழுமலையான் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலத்தரக்காரகன் ஃபுல் ஆக்டிவில் இருக்கார். 7ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்காரு. சந்திரன் நின்ற நட்சத்திரம் பூர நட்சத்திரம். கண்டிப்பாக பெண்களுடைய ஆதரவு கிடைக்க பெறக்கூடிய நாள். விலை உயர்ந்த பொருட்களை விற்கக்கூடிய நபர்கள், மெயினாக சாரீஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, உணவு தொழில் பண்ணுறவங்க, டெக்ஸ்டைல் அப்பேரல், இவங்கெல்லாம் அப்பேரல் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் பயங்கரமான ஏற்றம் இருக்கும். அதேமாதிரி கலை உலகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், நடிகர்கள், இவாளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டம். நிறைய பேருக்கு புரியாத ஒன்று, சொந்த ஊரில் உட்காந்து சின்ன ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் அற்புதமாக இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்றங்கள் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த நாள் பெண்களுடைய பேச்சை கேட்டு நடப்பது ஏற்றத்தை கொடுக்கும். மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள்னு சொல்லலாம். சனி வக்கரமாக இருக்கும் பொழுது எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பொறுமையாக பண்ணுறது நல்லது. சந்தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்குன்னு பணத்தை நம்ம பணம் தான் முக்கியங்கிற காரியத்தை போயிட்டிங்கன்னா நிறைய தப்பு நடந்துடும். அதை மட்டும் பார்த்துக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக எல்லா காரியத்திலையும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம். பொறுமை ஒன்றுதான் உங்களை வெற்றி பெற வைக்கும். காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு, காலபுருஷனுக்கு 5ஆம் வீடுங்கும் பொழுது உங்கள் ராசி லக்னத்திலிருந்து 6ஆம் வீடு, ராகு லக்னத்தில் இருக்குது. 6ஆம் இடத்துல சந்திரன். உணவில் கவனம் தேவை. மெயினாக சுகர் கண்டென்ட் கம்மி பண்ணிக்கணும். கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் நிறையா எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா இருப்பீங்க. நிறைய பேர் சுண்டல் சாப்பிட்ணும், கொத்துக்கடலை சாப்பிட்ணும், பருப்பு வகைகள் நிறையா எடுத்துக்கணும். அப்படி எடுத்தும் பொழுது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். நிறைய பேருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை, தேவைக்கு அதிகமாக சாப்பிட்றது. ஐ ஹாவ் டு ஈட் ஸ்டமக் ஃபுல் அப்படிம்பாங்க. ஸ்டமக் ஃபுல் இல்லை, 55% தான் சாப்பிட்ணும் ஆக்சுவலாக. அதுதான் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். லக்னத்தில் ராகு இருக்கும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும். ஆனால் ரியாலிட்டி, மீனத்துக்கு இன்றைய நாள் கடன் தொல்லைகள்லேருந்து வெளியே வருவீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஒரு பயணம் எங்காவது போயிட்டு வந்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இடங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் பயணம் செய்து விட்டு வருவது பெரிய சந்தோஷம். ஜம்முன்னு ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க, அதுவே பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் கிரே நிறம். சரி, இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் ராசி லக்னம் சிம்மம், 2வது ராசி லக்னம் தனுசு, 3வது ராசி லக்னம் மேஷம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் பரிபூர்ண அனுகிரக கட்டாட்சம் ஏற்பட வேண்டும் என்று, சகல சௌபாகியமங்கள் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்று, சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி.